Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு என்ன அப்படினா கொஞ்சம் க்ளீனிங் வேலைகள் இருக்குது. நம்ம வந்து துணி வந்து வாஷிங் மெஷின்ல நேத்துக்கு போட்டுட்டேன். அதெல்லாம் காஞ்சி சூப்பரா இருக்குது. அதையும் மடிச்சு வச்சிட்டோம் அப்படினா வேலை முடிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் பெட் ஷீட் எல்லாம் வந்து காலையிலே வாஷிங் மெஷின்ல போட்டுட்டேன். அது அங்க ஓடிட்டு இருக்குது. அதையும் எடுத்து நம்ம காய போட்டுட்டோம் அப்படினா நமக்கு வந்து என்ன நினைக்கிட்டே எப்படியும் ஒரு 11:30 ஆயிரும். அஸ்வின் வந்து ஒரு 11:30க்கு போய் கூப்பிட போனோம். 11:30 மணிக்கு. அதுக்கு முன்னே கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து வாஷ் பேஷன் எல்லாமே தேய்ச்சி கழுவ வேண்டியது இருந்து எல்லாமே கழுகி விருத்தியாக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குளிச்சே இருக்கேன். ஆல்ரெடி குளிச்சே தான். அதுக்கப்புறமா ட்ரெஸ் மாறிக்கிட்டு நம்ம வந்து அஸ்வினை கூட போகலாம் அப்படிங்கிறதுக்காக 1-2 சாதனங்களும் வாங்க வேண்டியது இருக்குது. பலசரக்கு கடையில் லோக்கல் கடையில் தான் இன்றைக்கி வாங்கணும். அதுவும் போய் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 3 நாளாக விலாக் நான் வந்து அப்லோட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் வேலை பிஸி ஆகிட்டு அதனால அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த எல்லாம் கொஞ்சம் ரெசிபி ஐட்டங்கள் எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்தேன். அது இருக்குது. அதுவும் இதுக்கு கூட நான் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறமா இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பிள்ளைங்களுக்கு வந்து செய்தது கீரை. அதுக்கப்புறமா இது வந்து சூப்பரான ஒரு மீன், என்ன மீனே தெரியல, சாதம். அதுக்கப்புறமா வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். நமக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாழைத்தண்டு வச்சுக்கிட்டேன். இது மாதிரி எல்லாம் வேலையும் செய்து பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்சுக்கும் கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முட்டை பொரிச்சு சாப்பிடணும்னு இருந்தது. லஞ்சுக்கு வந்து முட்டையும் பொரிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இந்த முட்டையில் வந்து ஒரே ஹார்ன் பக்கத்தில் ரோடு அதனால இந்த முட்டையில் வந்து வெறும் உள்ளியும் வெறும் பெப்பரும் நம்ம வந்து சால்ட்டும் ஆட் பண்ணி தான் பொரிச்சு சாப்பிடுவேன். பச்சை மிளகாய் என்னவோ எனக்குமே பிடிக்கவே செய்யாது. அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே அப்படி தான், ஹஸ்பண்டுக்குமே பிடிக்காது. அதுக்கப்புறமா ஃபெமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முட்டையை தான் பொரிச்சு சாப்பிடுவோம். அவளுக்கு வெங்காயம்லாம் ஆட் பண்ணவே கூடாது. வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து பாத்திரங்கள் கழுக வேண்டியது இருந்து அதெல்லாம் கழுகி எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரைஸ் இருக்கலாம். அந்த ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ், அதாவது ஜீரக ரைஸ். இது அதுவும் வந்து நம்ம ரிலையன்ஸ்லேருந்து வாங்கினது, கவர்லேயே இருந்தது. சரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். இது ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணக்கூடிய அன்னைக்கு எடுத்தது இல்லை, முந்தின நாள் காலையில் எடுத்தது. அதுக்கப்புறமா வந்து லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு இருந்த சாதம்லாம் கொடுத்து விட்டுச்சேன்னா அப்போ வந்து இனி வந்து ஈவினிங் டின்னருக்கு வந்து ரைஸ் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரைஸ் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். ரைஸும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 3 கிளாஸ் ரைஸ் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ் வந்தால் கூட அடுத்த நாள் ஒரு ஆளுக்கு தான் சாப்பாடு லஞ்சு கொடுத்து விடணும். அதை ஃப்ரிட்ஜில் வச்சு சூடாகி கொடுத்து விட்ருவேன். ஒருத்தங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பழைய சோறு வந்து சூடாக்கப்போ இந்த மாதிரி சூடாக்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்காதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது காரணம் என்னன்னு தெரியல. கேரளாலலாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் இங்கே எப்படி சொன்னாங்க எனக்கு ரீசன் தெரியலை. அதுக்கப்புறமா வந்து நமக்கு மாங்காய் கிடச்சி பக்கத்து வீட்டில் வந்து மாங்காய் பறிச்சாங்க. அது எல்லாருக்குமே இந்த மாதிரி மாங்காய் கொடுத்தாங்க. நல்ல மாங்காய், பின்ன வந்து உடஞ்ச மாங்காய் நிறைய எல்லாமே கொடுத்தாங்க. நான் வந்து நல்ல மாங்காய் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை வந்து கட் பண்ணி உப்பு போட்டு காய வச்சு நமக்கு மாங்காய் இல்லாத நேரம் காஞ்ச மாங்காய் போட்டு கறி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இங்கே வந்து மீன் வந்து கழுகிட்டேன். கொஞ்சம் மீன் சாலை மீன் இருந்து அதை கழுகிட்டேன். சரி ஃப்ரை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள், சில்லி பவுடர், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முன்பெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இஞ்சி வந்து ஆட் பண்ணாட்டாலும் பூண்டு வந்து நிறைய ஆட் பண்ணுவாங்க கேரளாலாம். நல்ல வாசனையாக இருக்கும். நான் என்னதான் போட்டு நான் பொரிச்சாலாம் மனம் இருக்காது. பக்கத்து வீட்டில் மணக்குது அப்படின்னா பிள்ளைங்களாம் ஏம்மா நீங்கள் மீன் பொரிக்கிறது ஒரு மனமும் இல்லை, அந்த பாருங்க அங்கே ஒரு ஆண்டி மீன் பொரிக்காங்க என்ன வாசனைன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து கொஞ்சம் வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வாழைக்காய் பஜ்ஜிக்கு வந்து கடலை மாவு, கொஞ்சமாக சில்லி பவுடர், மஞ்சள் தூள், பெருங்காயம், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வந்து சோடா உப்பு இவ்வளவு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். இங்கே அப்பப்போ நமக்கு வந்து ஃப்ரை இது வந்து நேரு வந்து சாயங்காலம், அதாவது ஈவினிங் தான் எடுத்தேன். அந்த ஈவினிங் டைம்லேயே நம்ம ஃப்ரையும் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். இங்கே வந்து ஒரு அளவோடி தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிடக்கூடாது, ரொம்ப கட்டியாட்டம் ஆயிடக்கூடாது. வாழைக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் இருக்கும் இதை வாங்கி. ஆனால் கெடவே இல்லை, சூப்பராக இருந்தது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது. சரி நம்ம வந்து இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி செய்திடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து இது வந்து ஒரு துவரன் வைக்கலாம்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 10-12 வாழைக்காய் இருக்குது. அதில் 2 தான் பஜ்ஜி செய்யணும்னா 2 தான் எடுப்பேன். அப்போ ஈவினிங் வந்து நம்ம துவரன் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவிலாம் இருக்கேன். போட்டு எடுத்துட்டு இருக்கப்போ பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க. கரெக்டாக இருந்தது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அப்புறமா வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது.
அந்த மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்குறதை விட வீட்டிலே நம்ம செய்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நார்த்தங்காய் அதை வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைமில், அது நேற்றுக்கே ஃப்ரீ டைமில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வாங்கின நார்த்தங்காய் எல்லாமே அது வந்து கொஞ்சம் பழுத்துட்டு ரெட் கலர் ஆனது போல். அதனால பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. கட் பண்ணும்போதே அந்த உள்ளாடி உள்ள பாக நமக்கு தெரிஞ்சுது, மஞ்சள் கலரில் இருந்தது. எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும்னு ஒரு டவுட்டாக இருந்தது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. ஆயில், கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி அதையும் வதக்கிட்டு நார்த்தங்காவும் அதில் போட்டு நல்லா வதக்கி அதையும் வேக வச்சுக்கிட்டே வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா அவசியத்துக்கு புளி, அது அவசியத்துக்கு வந்து சால்ட். நான் வந்து மல்லி ஆட் பண்ணலை. மல்லி போட்டால் சீக்கிரமாக வேத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மல்லியெல்லாம் நான் ஆட் பண்ண மாட்டேன். சிலவங்க ஆட் பண்ணுவாங்க, சிலவங்க வந்து தக்காளி பழம்லாம் ஆட் பண்ணுவாங்க. தக்காளி எதுவுமே ஆட் பண்ணலை. இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா கசப்பாக இருந்தது. அதுக்கு வந்து ப்ரௌன் சுகர் இருந்தது. சரி, ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. அது சுகர் போட்டதுக்கு அப்புறமா அந்த புளிப்பு, அந்த உவர்ப்பு எல்லாமே சேர்ந்து செம டேஸ்ட்டாக இருந்தது. அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் 2 நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ நான் எடுத்து வச்சுருந்தேன். நமக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து சூப்பரான கலரில் சூப்பராக நமக்கு வந்து நார்த்தங்காய் வந்து ரெடி ஆயிட்டு. இது ஒரு ஷார்ட் வீடியோவுக்கும் போட்டிருந்தேன். நானும் அஸ்வினா வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. வரக்கூடிய வழியில் வந்து 2-3 சாதனம் பறிச்சுட்டு வந்தேன். இது வந்து ஆயில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட்டுவாங்கல்ல, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் மில்லிலேருந்து. இது ஒரு ஸ்க்ரப்பர் வாங்க வேண்டியது இருந்தது, அதுவும் வாங்கிட்டேன். இங்கே வந்து கறிவேப்பிலை, கொஞ்சமாக வந்து செம்பருத்தி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மதுரோனி இவ்வளோ செட் பண்ணி பறிச்சுட்டு வந்துட்டேன். இனி வந்து பிள்ளைங்களுக்கு தலைக்கு வந்து எண்ணெய் காய்க்கணும், அதுக்கு வேண்டி தான் வெயிட்டிங். அதுக்குள்ள பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுச் வாங்கினேன். கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. 2 பவுச் வாங்கினேன் பிள்ளைங்களுக்கு. கலர் பென்சில், ஸ்கெட்சு, பென்னு, பென்சில் எதுனாலும் போட்டு வைக்கலாம். அதுவும் வாங்கிட்டு வந்துட்டேன். 60 ரூபா தான். ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்லையே அப்படின்ட்டு. சரி, ஓகே. இனி வந்து இதோட விளாக் ஃபினிஷ் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்ன ட்ரெஸ் மாறுறேடா, அஸ்வின் வந்து ட்ரெஸ் மாறிட்டு இருக்கான். நமக்கு வந்து கிச்சன் எல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாமே செய்து வச்சுட்டு கழுவியெல்லாம் கமத்திட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு போனாலாம். அதுக்கப்புறமா அந்த ஆயில் வந்து தீர்ந்துட்டு பாருங்கள். வெளிச்செண்ணெய் என்ன கொஞ்சம் தான் இருக்குது, தேங்காய் பிள்ளைங்களுக்கு தலையில் தேய்க்கக்கூடிய எண்ணெய். இனிதான் வந்து சமையல் பண்ணணும். சமையல் வந்து காலையில் ஆப்பம், கொஞ்ச நாள் ஆப்பம் வரவே இல்லை. அதில் என்ன அப்படி வராமல் இருக்கக்கூடாதுன்னு செய்து பார்த்தேன். அப்புறமா வந்துட்டு காலையில் உள்ள சாதம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கோவைக்காய் பொரியல் இருக்குது. குழம்பு வந்து இனிதான் ரசம் வச்சு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, ஓகே. இதோட வந்து இன்னத்த விளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். பை.